என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலேருந்து எனக்கு குடும்பமெல்லாம் பழக்கம் இல்லை. எனக்கு பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. அவர் இளைய குத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுக்கு என்ன, நான் தம்பியாக இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ஆள் நல்லா சொல்லிகிட்டு இருக்கார். அவர் வரதராஜா சொல்ல மாட்டார், பாவம் அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. ஆக ஒரு கவிஞரை நல்லா கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த நிலமாகிய ராகம், அந்த ராகத்துக்குள்ளே நீங்கள் கட்டின நானூறு சிந்து பாட்டலாக இருக்கட்டும், அந்திமழை பொழிகிறதா இருக்கட்டும், இல்லை எந்த பாட்டலாக எந்த பூவே இளைய பூவேவாக இருக்கட்டும், வேறு எந்த பாடலாக இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க தனித்தனி கட்டடங்கள். நானும் கட்டியிருக்கேன். ஒரு 200-2000 வீடு கட்டியிருப்பேன். என்னுடைய பாடல்களும் பாப்புலர் தான். நான் பெருமை எடுத்துக்கொள்ள நான் வரலை. அண்ணனை சொன்னதுனால அந்த குற்றத்துக்காகத்தான் தான் நான் கேட்க வந்தேன் தவிர அது மாதிரி பேசக்கூடாது. இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது. இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம்.